Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தனியார் சட்டக் கல்லூரியில் வகுப்பு மாற்றம் காரணமாக மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வகுப்பை மாற்ற வேண்டாம் என மாணவியின் பெற்றோர் மன்றாடியும் கல்லூரி நிர்வாகம் ஏற்கவில்லை என்றும், இதனையடுத்து மாற்று சான்றிதழ் கோரிய பெற்றோரிடம் கல்லூரி நிர்வாகம் 3,90,000 ரூபாய் கேட்டு கட்டாயப்படுத்தியதாகவும் தெரிய வருகிறது. இதனால் மனமுடைந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். உயர்கல்வித்துறையின் செயலற்ற தன்மையால் தனியார் கல்லூரிகள் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். செங்கல்பட்டு மாவட்டம் பரனூரில் ஆந்திர மாநிலத்திலிருந்து இறைச்சிக்காக லாரியில் அடைத்து வைத்து ஏற்றி வரப்பட்ட 42 மாடுகள் மீட்கப்பட்டு கோசாலையில் ஒப்படைக்கப்பட்டன. மேலும் ஆபத்தான நிலையில் காயமடைந்திருந்த 3 மாடுகள் கால்நடை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அலட்சிய மாடல் திமுக ஆட்சியில் விலங்குகள் துன்புறுத்தப்படுவது அதிகரித்துள்ள நிலையில் கால்நடை பராமரிப்புத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னை போரூர் அருகே பூட்டிய கடையிலிருந்து 50,000 ரூபாய் மதிப்புடைய LED பல்புகள் உள்ளிட்ட உபகரணங்கள் திருடிய நபர் சிக்கினார். ஆர்இ நகர் பகுதியில் உள்ள கடையில் பல்புகள் மற்றும் அலுமினிய பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. இது குறித்தான புகாரின் பேரில் போரூரைச் சேர்ந்த மாதேஷ் என்பவர் பிடிபட்டார். இரவு ரோந்து பணியில் ஈடுபடாத ஏவல் துறையினர் திமுக அமைச்சர்களைப் போன்றே கல்லா கட்டுவதில் மூழ்கியுள்ளதால் அச்சமின்றி கொள்ளை நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே குன்றக்குடியில் விவசாயம் மற்றும் மஞ்சு விரட்டை பாதிக்கும் வகையில் பட்டா வீடுகள் கட்ட அரசு இடம் வழங்கியதை கண்டித்து கிராம மக்கள் தீர்மானம் நிறைவேற்றினர். விவசாயம் மற்றும் தைப்பூச மஞ்சு விரட்டு நடைபெறும் 10.5 ஏக்கர் இடத்தில் 74 பேருக்கு வீடு கட்டித்தர ஸ்டாலின் அரசு முடிவெடுத்துள்ளது. இதனை கண்டித்து கிராம மக்கள் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றினர். இந்த தீர்மானத்தை மீறி ஸ்டாலின் அரசு பணிகளை மேற்கொண்டால் போராட்டம் நடத்தப்படும் எனவும் மக்கள் எச்சரித்துள்ளனர். 10 ஏக்கர் நிலத்தை இந்த அரசு வெளியூர் நபர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நீர்ப்பொருளை வயலுக்கு தண்ணி வர்ற இடமும் மற்றும் பாரம்பரியமாக மஞ்சரட்டு நடத்துகிற இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ பொதுமக்களாகிய நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி அந்த இடத்துல அதை செய்யக்கூடாது, அந்த இடத்த கொடுக்கக்கூடாது என்று நீச்சல் புறம்போக்கு என்று சொல்லியிருக்கோம். அது மீறி கவர்மெண்ட்டு இதை கொடுத்தே ஆகணும்னு நினச்சா நாங்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவதாக முடிவு பண்ணியிருக்கோம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் காலை 8:45 மணி வரை அரசு பள்ளி திறக்கப்படாததால் மழையில் நனைந்து மாணவ மாணவிகள் அவதியடைந்தனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பயின்று புகழ்பெற்ற இப்பள்ளி காலை 8:45 மணி வரை திறக்கப்படவில்லை. இதன் காரணமாக நுழைவுவாயில் அருகே காத்திருந்த மாணவ மாணவிகள் மழையில் நனைந்து அவதிக்குள்ளாகினர். அரசு பள்ளிகள் திறக்கப்படும் நேரத்தையும் கண்டு கொள்ளாத ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசின் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தேர்தல் நாடகத்திற்காக பணியாற்றுகின்றனரா என பொதுமக்கள் கடிந்து கொண்டனர். தென்காசியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் நடைபெற்ற விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்வுக்கு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் 2 மணி நேரம் தாமதமாக வந்ததால் மாணவிகள் அவதியடைந்தனர். அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டி வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் இதற்கு வருகை தர இருந்த காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் 2 மணி நேரம் தாமதமாக வந்தார். இதன் காரணமாக காத்திருந்த மாணவிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகினர். அதிகாரத்தில் இருப்பதால் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அகந்தையின் உச்சத்தில் இருப்பதாக பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் உள்ள சர்க்கரை ஆலை திறக்கப்படாத நிலையில் அறுவடை செய்யப்படாத கரும்புகள் பூக்க தொடங்கி மகசூல் பாதிப்படைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மல்லாபுரம், பெல்ராம்பட்டி, வெள்ளிச்சந்தை உள்ளிட்ட கிராமங்களில் பெருமளவில் கரும்புகள் விளைவிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இதுவரை சர்க்கரை ஆலை திறக்கப்படாததால் விவசாயிகள் கரும்புகளை அறுவடை செய்யாமல் உள்ளதால் கரும்பில் பூக்க தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக கரும்பில் சாறு குறைந்து வருவாய் இழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். பால் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்று தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் விடியாத திமுக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தொட்டியத்தில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் 6வது மாவட்ட மாநாடு நடைபெற்றது. மாவட்ட தலைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பால் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும், குழந்தைகள் சத்துணவு திட்டத்தில் பாலையும் சேர்த்து வழங்கிட தமிழக அரசை வலியுறுத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது.
திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகே திருநங்கைகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதலால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. பாலியல் தொழில் போட்டி காரணமாக உள்ளூர் மற்றும் வெளியூர் திருநங்கைகளுக்கு இடையே தகராறு ஏற்பட்டு மோதல் நடைபெற்றுள்ளது. அப்போது திருநங்கைகள் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதோடு ஆபாச வார்த்தைகளாலும் வசைபாடியதால் பதற்றம் ஏற்பட்டது. விடியாத அரசின் ஏவல் துறையினர் போதிய பாதுகாப்பு பணியில் ஈடுபடாத காரணத்தாலும் சட்டவிரோத பாலியல் தொழிலை தடுக்காததாலும் பாதுகாப்பற்ற நிலை உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி ஆட்சியர் அலுவலகத்தில் மூதாட்டி ஒருவர் ஆம்புலன்ஸில் வந்து புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவிதாங்கோடு பகுதியைச் சேர்ந்த மலுக்கா கண்ணு என்பவரிடமிருந்து வீட்டை அவரது மருமகள் ஏமாற்றி எழுதி வாங்கியதாக கூறப்படுகிறது. மகன் இறந்த நிலையில் தன்னை மருமகள் கவனித்துக் கொள்வதாக கூறி ஏமாற்றியதாகவும் தன்னை கவனித்துக் கொள்பவருக்கு மட்டுமே வீட்டின் உரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் மூதாட்டி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஏமாற்றி வீட்டை எழுதி வாங்கிய மருமகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆம்புலன்ஸில் வந்து மூதாட்டி புகார் அளித்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே மேலமாகாணம் அரசு தொடக்க பள்ளியினுள் புகுந்த அடையாளம் தெரியாத கும்பல் சத்துணவு முட்டைகளை ஆம்லெட் போட்டு சாப்பிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளியினுள் பணம் ஏதுமில்லாத நிலையில் முட்டைகளை பார்த்த கும்பல் கேஸ் அடுப்பில் ஆம்லெட் போட்டும் வேக வைத்தும் சாப்பிட்டுள்ளது. மேலும் கணினி அறையில் உபகரணங்களும் திருடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடியாத திமுக ஆட்சியில் அரசு பள்ளிக்கு கூட பாதுகாப்பில்லாத அவல நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே வாகன விபத்தில் உயிரிழந்தவருக்கு நிவாரணம் கேட்டு தனியார் நிறுவன பேருந்துகளை முற்றுகையிட்டு உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கெலமங்கலத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தை சேர்ந்த ஊழியர்கள் நிறுவன பேருந்தில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த லாரி மோதியதில் ஒருவர் இறந்ததோடு 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த நிலையில் உயிரிழந்த முத்துச்சாமியின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி தனியார் நிறுவனத்தின் பேருந்துகளை சிறைப்பிடித்து சக ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டத்தில் மாடிப்படியில் தவறி விழுந்து பெண் உயிரிழந்ததாக கூறப்பட்ட வழக்கில் சட்டவிரோத கருக்கலைப்பு செய்ததே மரணத்துக்கு காரணம் என்பது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. கருவில் இருப்பது பெண் குழந்தை என தெரிந்ததும் வீட்டிலேயே கருக்கலைப்பு செய்துள்ளனர். சம்பவத்தை மறைக்க நாடகமாடிய கணவர், செவிலியர் உட்பட 3 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டவிரோத சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். சென்னை பூந்தமல்லி அருகே இருசக்கர வாகனம் மீது மணல் லாரி மோதியதில் கல்லூரி மாணவி தலைநசுங்கி பலியானார். காட்டுப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த அருந்ததி என்பவர் செந்நீர்குப்பம் அருகே இருசக்கர வாகனத்தில் தனது தோழியுடன் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்த போது மணல் ஏற்றி வந்த லாரி ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் லாரியின் சக்கரம் அருந்ததியின் தலை மீது ஏறி இறங்கியதில் தலை நசுங்கி உயிரிழந்த நிலையில் அவருடன் வந்த பெண் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். நாமக்கல் மாவட்டம் காரைக்குறிச்சி புதூர் பகுதியில் மாத தவணை செலுத்தியும் கூடுதல் பணம் கேட்டு தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் தொல்லை அளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அஜித்குமார் என்பவர் தனியார் நிதி நிறுவனத்திடம் கடன் பெற்றிருந்த நிலையில் 2 மாத தவணை செலுத்தவில்லை என தெரிய வருகிறது. இந்நிலையில் வாகனம் இயக்கிக் கொண்டிருந்த அஜித்குமாரை வழிமறித்த நிறுவன ஊழியர்கள் பணம் கேட்டு தொல்லை அளித்த நிலையில் அவர் செலுத்தியும் மேற்கொண்டு பணம் செலுத்துமாறு நிறுவன மேலாளர் கட்டாயப்படுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமுக ஆட்சியில் நிதி நிறுவனங்கள் கட்டாய கடன் வசூலிப்பில் ஈடுபடுவதும் கூடுதல் வட்டி கேட்டு நிர்பந்திப்பதும் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2 ரூபாய் கட்டி விட்டேன் சார். அதுக்கப்புறம் ஃபினான்ஸ்ல இருந்து அங்கிருந்து இங்க வண்டி அட்டன் பண்றதுக்கு 7,000 வேணும் அப்படின்னாங்க. இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சார் இந்த 2வது பாயிண்ட்லயே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமா நேற்றிக்கிட்டு இது பண்ணிட்டாங்க சார். சார் வண்டி சீஸ் பண்ணிட்டு போறதுக்கு தான் சார் வந்தாங்க. அவங்க வண்டி அட்டன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த பெனால்டி அந்த அமௌண்ட் கொடுத்தாகணுமா சார். இப்போ அது நம்ம அங்கே கையில் கொடுக்கலினாலும் நாளைக்கு அது என்னுடைய டிவ் அக்கௌண்ட்ல ஏறுவோம். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலையன் கோயில் தெப்பக்குள சீரமைப்பில் நிகழ்ந்த முறைகேடு தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய அறநிலையத்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சீரமைப்பின் போது அதிக அளவில் மணல் அள்ளப்பட்டு தனியாருக்கு விற்கப்பட்டதாக வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஒப்பந்ததாரர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கைகள் குறித்து ஜனவரி 8ஆம் தேதியன்று அறநிலையத்துறை ஆணையர் மற்றும் இணை ஆணையர் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் கூட்டு சாலையில் உரிய அனுமதியின்றி ஆந்திராவிலிருந்து பாறை கற்களை ஏற்றி வந்த 2 லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதில் லாரிகளை இயக்கி வந்த ஓட்டுநர்கள் 2 சிக்கினர். இந்த நிலையில் கொள்ளை மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் கனிமவள கடத்தல்கள் அமைச்சர்களின் ஆதரவோடு ஏகபோகமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் பொன்னவராயன் கோட்டையில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் கட்டட பற்றாக்குறை உள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இப்பள்ளியில் பழுதடைந்த கட்டடங்கள் இடிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை புதிய கட்டடம் கட்டித்தரப்படவில்லை. இந்த நிலையில் போதிய வகுப்பறை கட்டடம் இல்லாததால் மாணவர்கள் கல்வி கற்பதில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். புதிய கட்டடங்கள் அமைக்க கோரி கோமா நிலையில் உள்ள அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என கிராம மக்கள் சாடியுள்ளனர். இந்த ஓட்டு கட்டடத்தை இடிச்சுட்டு புதுசா ஒரு கட்டடம் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிதான் இடிச்ச பிறகு 2 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைய வரைக்கும் ஒரு கட்டடமும் வரல. ஆனா 80 பசங்க படிச்ச இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி இப்ப 52 பசங்க தான் படிக்கிறாங்க. ஒரே ஒரு கிளாஸ் ரூம் தான் இருக்கு. இன்னொரு ஹைடெக் லேப் ஒண்ணு இருக்கு. இப்ப பகுதிய வசதி இல்லாதனால 1 to 5th வரை ஒரு கிளாஸ் ரூம்லயும் ஹைடெக் லேப்ல 6th 7th 8th 3 கிளாஸையும் ஒரே ஹைடெக் லேப்ல வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த சேவூர் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சிக்கு திமுக எம்பி தரணிவேந்தன் தாமதமாக வந்ததோடு காற்றில்லாத சைக்கிள்கள் வழங்கப்பட்டதால் மாணவர்கள் அவதியடைந்தனர். இந்த நிகழ்வில் நீண்ட நேரம் தரையில் அமர வைக்கப்பட்டும் வாயில் அருகே நிற்க வைக்கப்பட்டும் மாணவர்கள் காக்க வைக்கப்பட்டனர். மேலும் வழங்கப்பட்ட சைக்கிள்களும் காற்று நிரப்பப்படாமல் இருந்தது மாணவர்கள் மற்றும் பெற்றோரை அதிருப்தியில் ஆழ்த்தியது. கோவை மாநகராட்சி நஞ்சப்பா சாலையில் குழாய் உடைந்து குடிநீர் வெளியேறியதால் சாலையில் குளம் போல் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மாநகராட்சியின் முக்கிய பகுதியான நஞ்சப்பா சாலையில் குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு சாலை முழுவதும் நீர் சூழ்ந்தது. ஃபெயிலியர் மாடல் திமுக அரசின் அலட்சியத்தால் குடிநீர் குழாய்கள் பராமரிக்கப்படாததே குழாய் சேதமடைவதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.